வடகரிக்கு ஃபேமஸ் சைதாப்பேட்டை வடகரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பல்ஸில் வச்சு நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்தில் மாவை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் இந்த அரைச்ச மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து இது எல்லா இடங்களில் உப்பு படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு அங்கங்கே தங்கிடக்கூடாது. இது நல்லா பிசைஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெயை காய விட்டு வச்சுருக்கேன். பக்கடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக கலர் மாறி கிறிஸ்பாக வந்ததும் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நிறைய பேர் இட்லி பாத்திரத்தில் அவிப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இந்த டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். இப்போ லைட்டாக கலர் மாறிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா இதை ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதும் குட்டி குட்டி பீஸுகளாக பிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வடகரி செய்ய ஆரம்பிக்கலாம். மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சோம்பை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சோம்பை அப்படியே சேர்க்காமல் தூளாக சேர்த்துக்கிட்டோன்னா வடகரியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கினது இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர் மாறக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கினது சேர்த்துக்கிறேன். தக்காளி குழைவாக வதங்கி வரட்டும். மூடி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. சோம்பை நம்ம முழுசாக சேர்க்கல, பவுடராக சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு மாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஏன் அதிகமாக முதலே சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பொரிச்ச வடையை இதில் போடும்போது அது ரொம்ப சீக்கிரத்தில் தண்ணியை இழுத்து ரொம்ப கட்டிப்பட்டுரும். அதனால தான் தண்ணி சேர்க்கும் போதே ஒரே தண்ணியாக எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னு அப்பப்போ சேர்த்தாலுமே டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பொரிச்ச வடையை குட்டி குட்டி பீஸுகளை ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த குழம்புல நம்ம இந்த பொரிச்ச வடையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா இதை மூடி விட்டு கொதிக்க விட்டோன்னா ஒரு பக்காவான சைதாப்பேட்டை வடகரி ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டு பார்க்கலாம். நல்லா மணக்க வடகரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், நான் சேர்த்த தண்ணி இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. சரியான அளவுகளோட தண்ணி சேர்த்துக்கோங்க. 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நீங்கள் வடகரி செய்ய போகிறீங்கன்னா 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்து இறக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.